கடியங்காய் சாம்பார், சீனி அவரைக்காய் பொரியல், கோவக்காய் பொரியல். கோவக்காய் பொரியலுக்கு தேங்காய் வேண்டாம், வெறும் வத்தல் பொடி உப்பும் தான் போடுவேன். இது சீனி அவரைக்காய் பொரியலுக்கும் சாம்பாருக்கும் அரைக்குவேன். நல்ல நாட்டு நெல்லிக்காய் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்ல கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு உதிர்த்து தாளிக்கணும். தாளித்தா ஊறுகாய் மாதிரி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஊறுகாய் தான், நெல்லிக்காய் ஊறுகாய். சாம்பார் வைக்கேன். இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். காய் நல்லா கொதித்து வேக ஆரம்பிக்கும் போது வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ போட வேண்டாம், நல்லா கொதிக்கட்டும். சீனி அவரைக்காயை வேக போடணும். அதுக்கு சீனி அவரைக்காயை சீனா சட்டியில் போட்டு செவக்கணும். முதல்ல லேசாக ஒரு சொட்டு போல் எண்ணெய் விட்டு செவக்கிட்டு வேக போடணும். அப்போ தான் சீக்கிரம் நல்லா வேகும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாகவே எண்ணெய் ஊற்றினா போதும். நல்லா வதங்கின பிறகு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக போடணும். இது நல்லா வதங்கட்டும். காய் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. காய் நல்லா வதங்க ஆரம்பிச்சிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக போட்டுருங்க. நல்லா அவிச்சு தண்ணி வடிச்சிட்டு தான் பொரிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். போதும், நிறைய தண்ணி வேண்டாம். இவ்வளோ தண்ணி இருக்குது, நல்லா வெந்துடும். இதுலேயே இந்த தண்ணியிலே நல்லா வேகும். நிறைய தண்ணி வச்சு அவிச்ச பிறகு வடித்தா அந்த தண்ணியில் உள்ள சத்து பூரம் வேஸ்ட் ஆயிரும். அதனால் காயில் உள்ள சத்து பூரம் வேஸ்ட் ஆயிரும். அதனால தான் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் அரைத்தீயாகவே வச்சு நல்லா வேகட்டும். கொஞ்சம் நின்று வேகணும். நல்லா குலைவாக வெந்த பிறகு எடுத்து தாளிக்கணும். மூடி வச்சு நல்லா வேகட்டும். சாம்பாருக்கு நல்ல காய் நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் வேகலை, கொஞ்சம் கொதிச்சு இப்போ தான் வேக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார். சாம்பாருக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த காய்க்கு வேகிறதுக்கு தேவையான வத்தல் சேர்த்து அவியட்டும். காய் இன்னும் கொஞ்சம் அவியட்டும். சீனி அவரைக்காய் வெந்ததுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே வேகும். இன்னும் கொஞ்சம் நல்லா குழைவாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வேகட்டும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புக்கு பருப்பு, தேங்காய், புளியெலாம் ஊற்றி குழம்பு கூட்டி தாளிக்கணும். இப்போ சீனி அவரைக்காய் தண்ணி கம்மியாக வச்சு நல்லா அவிஞ்சிட்டு தண்ணியும் நல்லா சுண்டிட்டு இந்த தண்ணி இப்படி பொரிச்சிடலாம், இப்படி தாளிச்சிடலாம். இறக்கிடுவேன். இறக்கிட்டு நம்ம தாளிக்கணும். சாம்பாருக்கு தேங்காய், புளி சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான புளி, உப்பு போட்டுருது.
சாம்பாருக்கு புளிப்பு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நமக்கு எதுவும் தேவைன்னா சேர்த்துக்கணும். இதில் தடியங்காயெல்லாம் போட்டிருக்கோம். தடியங்காய் சாம்பாருக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் குழுப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கட்டியாகவே இருக்கும். எந்த சாம்பாருமே ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதில் தடியங்காய் சாம்பார் தண்ணியாக ஆகிட்டுனா நல்லாவே இருக்காது டேஸ்ட். ஓரளவுக்கு கோடு பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். உப்பு உரப்பு காரம் புளிப்பு எல்லாம் சரியாக இருக்குது. நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிச்சுக்கலாம். தாளித்து ஊற்றிட்டு பொரியல் சாம்பாருக்கு தாளிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சாம்பார் சாம்பாருக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சு. குழம்பு கொதிக்கும். இதை தாளிச்சு ஊற்றி கொதிச்சாச்சு. தாளிச்சு ரெடி ஆகிட்டு சாம்பார் மூடி வச்சிடலாம். கொதிக்கட்டும். தாளிக்கலாம். சீனியை வரைக்கும் கடுகு உளுந்தம் கருவேப்பிலை வெங்காயம் சீனியை வரைக்கும் இறக்கி வத்தல் பொடிக்கும். கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் பொடி. சாம்பார் நல்லா கொதிச்சு கொஞ்சம் மூடியை திறந்து வச்சு பருப்பு பொங்கிடணும். சாம்பார் பருப்பு சேர்த்துட்டதுனால தேங்காய் பருப்பு சட்டுன்னு பொங்கிடும். அதனால கொஞ்சம் வரணும். சீனி அரைக்க துவரத்துக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுட்டேன். துவரம் பருப்பு சாம்பாருக்கு அவிச்சு மஞ்சள் பொடியும் காயமும் போட்டு அவிச்சு
லேசாக காயத்தூள் போட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். பொரியலுக்கு மட்டும் நம்ம பருப்பு வேக வச்சோம்னா துவரம் பருப்பை கொஞ்சம் நெட்டாக கொஞ்சம் விதை போல் இருக்க மாதிரி வேக வச்சு பொரியலுக்கு போட்டால் சீனி அவரைக்காய்க்கு போட்டால் நல்லாயிருக்கும். இது நம்ம குக்கரில் சாம்பாருக்கு அவிக்கிறதுனால கொஞ்சம் குழஞ்சால தான் அவிக்க வேண்டியது இருக்குது. அதுலேயே சும்மா கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். சீனி அவரைக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் பருப்பு தேங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும். பொரியலுக்கு கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்துக்கணும். காய் வேகும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேங்காய் பருப்புலாம் போட்டுருக்கோம். அதனால் பொரியலுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக தேவையானது மட்டும் சேர்த்துக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இலை போட்டுருவேன். கறியங்காய் சாம்பாருக்கு மல்லி இலை போட்டால் வாசம். குழம்பு இறக்கி பொரியலுக்கும் மசாலாவில் உள்ள பச்சை வாடெல்லாம் போயிட்டு அப்புறம் பொரியல் அடுப்பையும் ஆஃப் பண்ணி இறக்கிடுவேன். ஆஃப் பண்ணி அடுப்பை வச்சுட்டேன். கோவக்காய் பொரிக்க போகிறேன். கோவக்காய் பொரிக்கிறது எண்ணெய் சேர்த்துக்கலாம். கோவக்காய்க்கு கொஞ்சம் எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றணும். ஏன்னா காயை எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். எண்ணெயிலேன்னா தேங்காய் கிடையாது, தேங்காய் பருப்புலாம் போட மாட்டேன். சும்மா எண்ணெயிலே வேக வைக்கணும். ஏற்ற பொடியும் உப்பு மட்டும் போட்டு, அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை ஊற்றிட்டேன். கோவக்காய் கோவக்காய்க்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வத்தப்பொடி சேர்த்துக்கிட்டேன். பிறகு வத்தப்பொடி போடையில் உப்பு காணாட்டா திரும்ப போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு காய்க்கு கொஞ்சமாக போட்டு கோவக்காய் நல்லா வேகட்டும். மூடி வச்சு தீயை கொஞ்சம் அரை தீயாக வச்சு அந்த எண்ணெயிலே வதங்கணும். அதில் உள்ள தண்ணியே அதில் வரும், வதங்கும். நெல்லிக்காயை நல்ல கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு நெல்லிக்காய் நல்லா பெருசு பெருசாக இருக்குன்னு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உதிர்த்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொட்டையெல்லாம் தனியாக எடுத்தாச்சு. எடுத்தோட போட்டு கோவக்காய்க்கு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு மட்டும்தான் போட்டு வேக வச்சுருக்கோம். இந்த எண்ணெயிலேயே நல்ல பாதி நல்ல முருகலாக வெந்துக்கிட்டு இருக்கு. வத்தப்பொடி சேர்த்து நல்லா வேகணும். நல்லா சுருளாக வெந்த பிறகு நல்லா முறுமுறுன்னு நல்லா வேகணும். நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும்.
மற்ற பொடியெலாம் நல்லா இந்த காயில் பிடிச்சி மூடி வச்சு தீயை குறைச்சி வச்சு வேக வைக்கணும். நெல்லிக்காய் தாளிக்க போகிறேன். நெல்லிக்காய்க்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன் எண்ணெய். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நெல்லிக்காயை சேர்த்து நெல்லிக்காய்க்கு தேவையான வத்தல் பொடி. நெல்லிக்காய்க்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் தான் வத்தல் பொடி போடணும். எது ஊறுகாய் பார்த்தீங்கன்னா அதனால் கூட கொஞ்சம் வத்தல் பொடி சேர்த்துக்கணும். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ. லைட்டாக மஞ்சள் தூள், இந்த தூள் உப்பு. இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நெல்லிக்காயில் உள்ள ஈரம்லாம் கொஞ்சம் நல்ல எண்ணெயிலே வதங்கினா கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போயிடும். நல்லா இந்த எண்ணெயிலே நல்ல முருகெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினா நம்ம தேவையானதை எடுத்துகிட்டு மிச்சத்தை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சா அது வாட்டில் இருக்கும். ஃப்ரிட்ஜில்னாலும் வச்சுக்கலாம். வச்சா ஒரு 4 நாளைக்கு ஒன்றும் செய்யாது. அது வாட்டில் ஒரு 4-5 நாள். ஏன்னா இது அவிச்சி போட்டது. அப்பப்போ வேக வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ எடுத்து தண்ணியில் போட்டு வச்சா அப்பப்போ எடுத்து தாளிச்சிக்கலாம். உப்பு போட்டு அந்த அவிச்ச தண்ணியிலே முங்கிக்கிட்டு கிடக்கணும். அந்த நெல்லிக்காய் கிடந்தால் தேவையான போது எடுத்து தாளிச்சிக்கலாம். இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா தாளித்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு 4 நாளைக்கு ஒருக்க எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தாளித்து வச்சுக்கலாம். நல்லா இருக்கும் சாப்பிட. நெல்லிக்காயும் நல்லா வெந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்ல ஈரப்பதம்லாம் போய் நல்லா சுருளை வெந்துட்டு அதே மாதிரி கோவக்காய் நல்லா சுருளை வெந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி கோவக்காயை இறக்கிடுவோம்.